This is Nova Technic. இது நம்ம CSS சீரீஸோட டே 1. ஸோ நம்ம HTML சீரீஸை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ CSS சீரீஸ். ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, CSSனால் என்ன, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் CSS அதுதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் சும்மா இன்ட்ரடக்ஷன் மாரி மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஸோ வேறு எதுவுமே நான் தர போகிறது கிடையாது. ஸோ கோடிங் அதுமாரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டால் மட்டுமே இதில் போதும். ஸோ சிஎஸ்எஸ்னால் என்ன? சிஎஸ்எஸ்னால் பேசிக்காக வந்து நம்ம அந்த க்ரியேட் பண்ணுற HTMLக்கு ஸ்டைல்ஸ் கொடுக்குறது, லைக் கலர்ஸ், அதுக்கு பார்டர் செட் பண்ணுறது, வித்து கொடுக்குறது, அனிமேஷன்ஸ் கொடுக்குறது, டிரான்ஸ்மிஷன், அந்தமாரி நிறையா விஷயத்த வந்து நம்ம ஆட் பண்ணி அதை அழகுபடுத்துறது. ஸோ அதை தான் வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் HTML சிஎஸ்எஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து HTML அப்படிங்கிறது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். பேசிக்காக ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு பேஜை க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது எப்படின்னா ஹெட்டிங், பேராகிராஃப், இமேஜ் லிங்க்கு, அந்தமாரி ஒரு சில டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஆர்கனைஸ்டு பேஜை க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ HTML only cannot control the appearance of the element. அதால் வந்து அதோட அப்பீரியன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். HTML வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலமெண்ட். அதில் சிஎஸ்எஸும் ஜாவா ஸ்கிரிப்டும் ஆட் பண்ணால் மட்டும்தான் அது டைனமிக்காக மாறும். அதாவது நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது, அந்த பேஜில் அனிமேஷன் பண்ணுறது, இது எல்லாமே தான் சிஎஸ்எஸ் கண்டெயின் ஃப்ரம் டிசைன். அவ்வளோதான். அது வந்து ஒரு டிசைன், அவ்வளோதான். டிசைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் சிஎஸ்எஸ் அப்படின்னா, த மேஜர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சிஎஸ்எஸ் ஆர் கிவன் பிலோ. CSS stands for Cascading Style Sheet. CSS is widely used language on web page. அது வந்து CSS வந்து வெப் பேஜில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ CSS helps web designing to apply styles to HTML tags. HTML tagsக்கு வந்து ஸ்டைல்ஸ் கொடுக்கறது, அதான் நான் சொன்ன மாரி அனிமேஷன் கொடுக்கறது, கலர் ஆட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலர், அதில் மியூசிக் கொடுக்கலாம், எது வேணாலுமே பண்ணலாம். அது ஒரு விஷயத்தையும் இப்போது எடிட்டிங் ஒர்க்கில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறோமோ, லைக் அதை வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி அது இதுன்னு போட்டு நம்ம அழகாக எடிட் பண்ணுறோம். ஸோ லைக் தட் CSS யூட்டிலைஸ் டு மேக் அ ரெஸ்பான்சிவ் வெப்சைட். அது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டை பார்க்கவும் அழகாக இருக்கணும், அதேமாரி நம்ம கண்டென்ட்டையும் கொடுக்கணும். ஸோ இப்போது நீங்கள் வந்து HTML யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்க முடியாது. பார்க்க லுக்காக அப்படிலாம் இருக்குமான்னு கேட்டால் தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒய் லேர்னிங். நம்ம எதுக்காக சிஎஸ்எஸ் படிக்கணும் அப்படின்னா, கிரியேட் அ பியூட்டிஃபுல் வெப்சைட். ஒரு அழகான வெப்சைட் கொடுக்குது, ரெஸ்பான்சிவ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுது, கஸ்டமைசிங் எனிதிங், எதை வேணாலும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதை வச்சு பூஸ்டிங் யுவர் கெரியர், நம்மளால் கெரியரையுமே பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் சிஎஸ்எஸ் வந்து என்னென்னா ஸ்டைலிங் அ வெப் பேஜ், ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ், அப்புறம் அனிமேஷன் அண்ட் டிரான்சாக்ஷன், அப்புறம் வெப்சைட் மேனேஜ்மெண்ட், அக்சஸபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், கஸ்டம் தீம்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியா, இ-காமர்ஸ், ஃப்ரேம்வொர்க் இன்டிகிரேஷன். ஸோ இந்தமாரி நிறைய இடத்துல வந்து சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகுது. இதில் மொத்தம் எப்படின்னா 3 வெர்ஷன் தான் இருக்குது சிஎஸ்எஸோட வெர்ஷன். இப்போ கரண்ட்டில் இருக்கிறது வந்து CSS 3 தான். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து December 17, 1996 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதேமாரி May 12, 1998 செகண்ட் வெர்ஷன். அந்த செகண்ட் வெர்ஷன்லேயே 2.1 ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ லாஸ்ட்டாக இப்போ இருக்கிறது CSS 3. இதுக்கு அடுத்து வந்து CSS 4 வரப்போகுது. CSS 5க்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. CSS 3ல் நம்மளால் 2D டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதேமாரி கிரிட் லேஅவுட்டு, பேக்ரவுண்ட், பார்டர் எல்லாமே பண்ண முடியும் நம்மளால் CSS 3ல். அது எப்போனா 1999 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் சிஎஸ்எஸோட வேர்ஷன்ஸ். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். இதோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு உள்ள கிளாஸில் வந்து உங்களுக்கு கோடிங்கோட எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக
நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னா அந்த ஒரு கோடுக்குள்ளேயே வந்து லைக் ஆட்ரிபியூட் இஸ் யூஸ்டு டு அப்டே தான். இப்போ ஆட்ரிபியூட்டில் நம்ம எப்படி ஹெச்ரஃப் ரெஃபர் பண்ணுறோமோ ஸோ அந்தமாரி ஒரு டேகுக்குள்ளே இன்லைனில் நம்ம ஸ்டைலுன்னு போட்டு சிஎஸ்எஸ்ஸை இதில் கொடுப்போம். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா we will give the color to the text utilizing in CSS. ஓகே, இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா இப்போ HTML பேஜ்லேயே தனியாக ஸ்டைலிங்னு போட்டு ஸ்டார்ட் ஆகி கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி அது உள்ள நம்ம ஃபுல் சிஎஸ்எஸ்ஸும் கொடுக்குறது தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் சிஎஸ்எஸ்ஸை கோட் பண்ணிவிட்டு அந்த கோடுக்கான அந்த ஃபைலை வந்து நம்ம லிங்காக மாற்றி HTML கொடுக்குறோம். அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இது சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படிங்கிறது போதும். ஸோ மிச்சதை எல்லாத்தையும் நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ until then, data from Nova Tech Mac. Bye guys.